வந்தவர் இவனுக்கு மேலே கல்யாண ஆயிரங்காலத்து பயிரம்மா நாளே உயிரம்மா கல்யாண ஆயிரங்காலத்து பயிரம்மா பிள்ளையே நாளே உயிரம்மா. நம்ம எங்க போறோம் தெரியுமா? அப்பா வந்தாரு. அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலா பாக்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, காவல் பாக்குற முக்கியம் இல்ல, நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதல் எப்படிப்பட்ட காதல்ன்றீங்க? நமக்கு காதல் முக்கியம் தான், நமக்கு காதல் தான் முக்கியம், காதல் முக்கியம் இல்ல. அது சரி, ஒரு சின்ன காதல் பண்ணிடுவோமா? பஞ்சு நெருப்பு பக்கத்துல. இப்ப நீ என்ன செய்யலானா, நீ என்னோட இருந்து நீ வாழ வேணாம். அதுக்கு வேணாம், இனிமே நீ என் மூஞ்சில முடிக்காத. ஏன் என்ன பசங்க இப்படி சொல்லிட்ட? எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. என்ன நம்பிக்கை துரோகம் பண்ண? மூஞ்சில முடிச்சாடா. அதே நீ இருந்து வாழ்ந்தா போதும், நொப்பை வீட்டுக்கு போயிரு. அப்படி எல்லாம் போக முடியாது, நம்பிக்கை துரோகம் பண்ண. எனக்கு எங்க அம்மா அப்பா புதுசா ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க. புதுசா பொண்ணு வச்சிருக்காங்க. அட எடேட்ட பையலே, வேணா வேணா நீ அட சர்பத்தை குடிக்கி. சர்பத்தை குடிக்கிறதா ஒரு தூமியா குடிக்கிறதா? இல்ல நீ இனிமே எனக்கு தேவை இல்ல. எவடாவ வர சொல்லு. எவன் இல்லாத ஓப்படியா? ஏய் ஓப்படியாத அப்புறம் காப்படியாது. அரப்படியாது. இந்த வேலையில நிக்க கூடாது. பொண்ணு கிடைக்காம இருந்து எங்க அம்மா அப்பா சொல்லிருக்காங்க, ஒரு நல்ல பொண்ணு பாத்துர்க்கேன்டா. சரி, அப்பொண்ணு 10 வருஷமா பொண்ணு கிடைக்கல. இந்த வருஷம் தான் அமைஞ்சிருக்கு. சித்திரை 34ஆம் தேதி கல்யாணம். சித்திரை ஏய் ஏய் 30 தேதி தான் இருக்குது. இடையில இந்த நாள் எங்க வந்துச்சு? நாலுல என்ன கடை வைக்க வேண்டியானே, அப்ப வாங்கின கடை தான் இன்னும் கடைனா போயிட்டு இருக்கு. என்னன்றது சித்திரை 34ஆம் தேதி கல்யாணம். சரி, ஆனா என்னை கட்டிக்க போறவ அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. எந்திரிக்கணுமா? அண்ணே, அண்ணி பேரு எந்திரியா? அவ பேரு எந்திரி, இவ பேரு உட்காரு. நீ இப்ப என்ன செய்யறானா, நீ உள்ள போ. சரி, அவ எந்திரி வாரா. எந்திரி பாத்துட்டு அப்புறமா நான் உன்னை கூப்பிடல. நீங்க சண்டை செஞ்சு போட்டுக்க. அடியே எந்திரி. அண்ணன் இன்னைக்கு தான் அவளை பார்க்க போறேன். இத்தனை நாளும் போன்லயே பேசிட்டே இருந்தேன், நேருக்கு நேரம் இதுவரை பார்த்து இல்லை. அவ வந்தவனா அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொஞ்சம். அவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. அவ வந்தாத்தே நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு. வரட்டும் பாப்போம். சமத்துவபுரம் பெயிண்டர் குமார். என்ன சிரிக்கிறிய? ஒன்னும் நான் காமெடி எப்படி பண்ணலையே அண்ணா. இல்லண்ணே, அண்ணி எந்திரின்னு இல்ல, அதனால எந்திரி பேரை கேட்டு சிரிக்கிறாங்க. அண்ணிய சொன்னா எந்திரிச்சு கொடுக்குறான் பாரு. அண்ணி அதிர்ஷ்டக்காரிங்க. உங்க அத்தாச்சி வர போற ராசியா? ஆமாண்ணே, ஆமா. உங்க அத்தாச்சி எந்திரி, நான் குனிய. இப்போ வந்த உட்காரு. நீங்க எந்திரியோட அப்பத்தாவா? இல்ல அம்மாச்சியா? என்ன ஆயா நோயா? நீ என்ன ரெடியா இருக்க ஆயான்னு? நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. என் வாழ்க்கையில இடி விழுந்துருச்சு. என்ன அழுவுற? அண்ணி நல்லா தானே இருக்கு. நான் உன்னை நம்பி உட்கார வரைச்சி விட்டுட்டேன். நீ என் வாழ்க்கை என்ன செய்ய போ? எனக்கு பேர் வச்சிருக்காங்க எந்திரின்னு. ஆமா, ஆனா உங்களுக்கு எந்திரிக்குதான் என்ன தெரியல. இப்ப கோயில்ல காப்பு கட்டிருக்கா, அதனால எந்திரிக்காது. எங்க அண்ணனுக்கு எந்திரிக்காது அன்னைக்கு எப்படி தெரியும்? அத்தான். என்னடா என்ன நீங்க மன்னிச்சிடணும். மன்னிச்சிருந்து என்று நீ சொல்லாத. என் வாழ்க்கையே நீ இந்த நமக்கு அழகு முக்கியம் தேவையில்லை, அன்புதான் முக்கியம். தாய் தந்தை பார்த்து வைக்கிற பொண்ணை நம்ம கட்டிக்கிறோம். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும். அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லைங்க. எந்திரி, இந்த வார்த்தை மட்டும் சொல்லாது. எனக்கு மேரேஜ்ல இஷ்டம் இல்ல அண்ணி. அடியே எந்திரி, மேரேஜ்ல இஷ்டம் மட்டும் ஏன் இஷ்டம் இல்ல? நான் படிப்பை முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்.
சரி நீ படிப்பை முடிக்க அதனால பரவாயில்ல. இந்த காலத்துல படிச்சாதான் மரியாதை. படிப்பை முடிக்கிறவங்க அப்படி என்னதான் படிக்கிற? எம்டிஎஸ். எம்டிஎஸ்ஸா? அது என்ன திருமயத்துக்கு புதுக்கோட்டைக்கு ஒரு மினி பஸ் மாதிரி தெரியுது. அது என்ன படிப்பு? மினி பஸ் இல்ல, புதுக்கோட்டையில இருந்து மதுரைக்கு போற 1 படிப்பு பேர் என்ன? எம்டிஎஸ். ஐயோ பெரிய படிப்பு தானே படிச்சிருக்காங்க. எந்திரி. அதான் சொல்றி எந்திரி. ஏன் உங்களுக்கு நான் மாட்டேன்னு சொல்றேன்னு தெரியுமா? ஏன்? கல்யாணம் முடிச்ச நாளைல இருந்து உனக்கு படி அரிசி வேக வச்சே தவிர்த்து போயிருவேன். அப்படி நினைக்காத. உருவத்தை பார்த்து அப்படி நினைக்காதடி. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசியாவது வேக வைக்கணும். நீங்க என் பொண்டாட்டி சோறு உங்களுக்கு சிரிப்பா தெரியுது. ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தானே தெரியும். பொண்ணோட மனசு இவங்க ஏன் சிரிக்கிறாங்க? நான் அவ்வளவு கஞ்சியா குடிக்கிறேன், அவ்வளவு சோறு சாப்பிடுறியான்னு நினைக்கிறேன். ஓஹோ அப்படியா? அத்தான் அடியே எந்திரி. அதாவது எப்படியாவது எங்க வீட்டுல பொண்ணு பிடிக்கலன்னு நீங்க சொல்லிட்டு போயிருங்க. ஒரு ஆளை நம்பிட்டுன்னா நான் திருவா பண்ண மாட்டேன். அப்புறம் அண்ணன் வாழ்க்கை அவன்கிட்ட உலகே இல்லடா. வாழ்க்கைன்ற உலக இல்லைன்னா அவனை வேணா அனுப்பி விடுறேன். தண்ணி சும்மாரா பண்ணிப்பேல. அத்தான் அடியே எந்திரி. நான் காலேஜ்ல ஒரு பையனை விரும்புறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை இதுதான். இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு மூடன் கதை சொன்னா என் கதை அதுதான். எங்கிருந்து சொந்தம் வந்தது? அதோடைய மரணம் என்னும் தூது வந்தது எனக்கு. அது மந்தை என்னும் வடிவில் வந்தது. யாருக்காக? எந்த பாட்டு எங்க? அரிய எந்திரி. அத்தான் அது இருக்கட்டும். நம்மளாம் இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? நம்மளாம் காவல் பார்க்க போறோம். 2 பேத்துக்குமா? எந்திரி. எந்திரியையும் உட்காரையும் பாராட்டி அண்ணன் ராஜா தருவாங்க. மாமனும் மருமையனும் சேர்ந்து மாமனும் மருமையனும் சரவணா ஆடியோஸ் ராஜா ஆடியோஸ் சம்பளம் சார்பாக கட்டிக்க போற எந்திரிக்கு. ஐயோ எங்க அண்ணனுக்கு வெக்கத்தை பாரு. நான் கட்டிக்க போறேன் அண்ணி. கட்டிக்க போறேன். அவன் கையடிக்கிற பார்த்து அவன் கைப்பற்றிருக்கான் அவளை. எனக்கு அண்ணின்னா அம்மாக்கு சமம்யா. நீ அம்மாவை ஆக்கிடுவாடா. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. குழந்தை யாரு? குழந்தைன்னு நம்பி கதவை திறந்து போட்டுறாத. குழந்தை மாதிரி குழந்தை உடுத்துவாணி லூசு முண்டை. அண்ணி நான் வெங்காயம் தக்காளி வந்து நறுக்கி கொடுக்குறேன். வெங்காயம் தக்காளியே வேணாம். இது குழந்தை யாரு கொடுத்தான்னா? குழந்தையும் தெய்வமா? ஐயோ குழந்தையும் தெய்வம் ஒண்ணு. கடைசியில் முகத்தால் அவ மாதிரி வந்துடும் என்ன. எனக்கு நான் அப்புறம் இருந்து வாழ்க்கை இல்லை. அத்தான் எங்களுக்கு அன்பை பற்றி பெருமைப்படுத்திய அண்ணன் ராஜா அண்ணனுக்கும் சரவணா ஆடியோஸ் அன்புலக அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. எந்திரிக்கும் எந்திரியுடைய லவர் சுந்தரிக்கும் நன்றி சொல்லி உனக்கு மாமா நம்முடைய எங்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய மாமா அவர்களுக்கும். நீ என்னடி என்ன ரொம்ப வெக்கப்படுற. நெசமால நினைக்க மாட்டாங்க. சரி நம்மளாம் எங்க போற தெரியுமா? எங்க போனோம்? ஒரே அணைக்க குத்துரி. உன் தங்கச்சி வாரா. உன் தங்கச்சி வாரா. உட்காரு வாரா. உட்காரா? உன் தங்கச்சி வேறு உட்காரு. அவ உட்கார்ந்தானா எந்திரிச்சிருவேன். அடியே உட்காரு. நான் கூட நம்மள காலில் இருந்தாலும் அழகா புடிச்சு வந்துருப்பேன். அங்கேயும் அச்சும் இல்லாம பொச்சும் இல்லாம முகர கட்டைக்கு 2 கேக்குதா? நான் ஒருத்தே போதும். அங்க என்ன அங்க மட்டும் என்ன வாழு என்ன வேணா லாரின்னு கிட்ட எந்திருக்குன்னா எந்திரிச்சா உனக்கு ஏன்டா 1க்கு 9 கேக்குது? சும்மா நிறுத்தடி. சிரிக்கு மாலை கால பாரு. அடேங்கப்பா என்ன
முகர கட்டைக்கு 9 கேக்குதா ஐயோ நம்பிராஜன் குடும்பம் நடுத்தருவுல நிக்குது. இவனை ஆக்கப்பட்ட நாள்ல இருந்து நாங்க இப்படிதான் மோதம். அம்மா சத்தம் அம்மா சிட்டா சிட்டா குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு பட்டா பட்டா பூச்சி பழகத்தானே அடாமா அப்படி போடு உசுரே உனக்காகத்தான் படைச்சா அடே சாமிதான் உசுரே உனக்காகத்தான் படைச்சா அடே சாமிதான் சிட்டா சிட்டா குருவி உனக்கு தானே அடாமா அப்படி போடு படைச்சானே சாமிதோ அப்படி போடு சாமிதோ அப்படி போடு அப்படி போடு. இன்றைக்கு மங்களகரமா இருந்துச்சு. அண்ணே வணக்கம். வணக்கம்மா வணக்கம்மா. நான் சொல்ல மாட்டேன். நான் தான் உங்க நாத்துனா. எப்படி நாத்துனா வாதம்? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனா. அண்ணே என்ன ஏத்துனியா? உனக்கு அத்தாச்சி வேணும். எப்படி அத்தாச்சி? உங்க அத்தாச்சி பேரு எந்திரி. இந்த அத்தாச்சி பேரு எந்திரி, இவ வேறு உட்காரு. அங்க எந்திரிக்க மாட்டாம கைக்கு மேல ஏத்தணும்னா நான் ஏத்துறேன். பொம்பளை பிள்ளை வந்து அடக்க ஒடுக்க முக்கியம். எதை பார்த்து ஆசை வச்சியா? அம்மா அவ அந்த அவ அழக பாரு. அவ காணலக பார்த்தா இல்ல எதை பார்த்து? அண்ணே அன்னைக்கு 2 கொட்டை தெரியுதுண்ணே. இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அண்ணே இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பிள்ளைய நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, இவங்களை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னம்மா குடும்பத்துல இவ சமைக்க வைக்க சிரமப்படுறா. இப்ப இவ 2 பேரும் எடுக்க கொடுக்க எந்த பிரச்சனை இருக்கா? நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஒரு போர்டு போட்டு நான் பாட்டு படுத்துருவேன். என்னது எங்க எதை எடுக்க எதை கொடுக்க? சாப்பாடு ஆக்கி வச்சா ஒரு போர்டு போட்டுட்டு ஒரு படுத்து தூங்கிடுவார். அண்ணே அண்ணே தாண்டா மருதமணி. அண்ணே இவங்க 2 பேத்துல யாரு செய்யறது? இவ செய்யலாம் கொண்டுருவா. நான் என்ன செய்வேன்? உனக்கு பிரச்சனை? நான் என்ன சொல்றேன்னா, நீ பொம்பளை பிள்ளைனா முதல் அடக்க ஒடுக்க முக்கியம். தாவணி எடுத்து மேல போடு. மேல வந்தா போட்டுருவேன். அதெல்லாம் உங்க அத்தாச்சி சொன்ன மாதிரி. ஆமா நான் சொன்ன என்னடி இதாவது மேல ஓடுறீங்க? குத்தி கொலை பண்ற மாதிரியே வந்து நின்னுட்டு இருக்க. ஏன்டா என்னாச்சு? அங்க பாருங்க, அந்த பாருங்க. ஆமா இன்னும் நம்பிராஜன் குடும்பம் அப்படியே போயிட்டு இருக்கு. என்னம்மா என்னம்மா இங்க பார்த்துட்டு உட்காருக்கு பார்த்தா ஒண்ணுமே தெரியல. அரே எந்திரி. அதை எடுத்து தோல்ல போடு. தோல்ல போட்டு சோப்பு இருக்கு நல்லா போட்டு குளி.
ஏன் சமைச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? தோல்ல விட சொன்னீங்க அண்ணே கார்த்திகேயன், எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்னப்பா? ஏன்னு அன்னைக்கு தொப்புல இல்ல? ஐயோ, இவனுக்கு எங்கெங்கயோ சந்தேகம் வருதாடா. இங்க வாடி. அது அவதார் இப்ப எதை பார்த்துருக்கான்னு வர்றா. போடுறி அத்தாச்சி தெய்வம் இல்லையாடா உனக்கு? இங்க வேற துண்டு போட்டன போட்டுக்கிட்டு இருக்காளே. இங்க வா. அப்படி போடக்கூடாது. இங்க வா. பொம்பளை பிள்ளைனா இத புடிங்க. இப்படி கழுத்துல போடு. போடுறி போடுறி. யாரு ஆம்பளை? இத ஏ அண்ணே, இத எடுத்து என்ன பண்ணுங்க? இத எடுத்து நீண்டாம சொல்லுவேன். நான் சொல்றேன். என்ன சொல்றியா? உன் கைப்பட சொல்லு. பொம்பளை சொல்லுவேன். நான் ஆம்பளை சொல்லலாமா? எப்ப போன காத்துக்கிட்டே இருக்கிறத எடுத்து சொருவியா? நான் இந்த நேரம் சொப்பு லைட் போட்டுட்டாங்க. நம்ம ரூமுக்குள்ள போய் 3 பேரும் சொல்லுவோம். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியாது. பொம்பளை சொல்லுமா அவங்க நாத்தனாவுக்கு? உங்களுக்கு சொல்லவே தெரியாதா? இவ்வளவு நாளா சொல்லுவாம இருக்கீங்க. சொல்லி விடுமா, அவன் நாத்தனா இருக்கிறது உரிமையா விளாடுறா. பொம்பளை இங்க வாடி. இதை எடுத்து என்ன பண்றா? அண்ணே நீங்க சொல்லுங்க பாப்பா. நான் சொல்றேன். எங்க ஏன் நீ தொடு? எனக்கு பாட்டு நான் பாட்டு படிச்சு நீ நாடகமாக்கணும்னா மண்ட மயான கரை போயிடும். சேர்ந்து படிடுவோம். அப்படி சொல்லு. என்னடி அப்படி பேசாம இருக்கிற? அவெல்லாம் தொட்டா இதாகாது. அவ என்னதான் இருந்தாலும் அவ சண்டைக்காரில சைடு வாங்குது. என்ன நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறவங்க இல்ல. நீங்க நாட்டுல இருந்தாலும் அதனாலயா நாங்க எப்பயுமே சொல்லுறவங்க. நீங்க எப்பயும் புதுசா சொல்லும் போது என்னென்னமோ செய்யுது. நீ சொல்லி விடுமா நாத்தனாவுக்கு. எங்க அப்பா உங்கள்ட்ட வந்தாரா? அப்பா வந்துட்டு அம்மாட்ட போயிருக்காரு. அப்பா என்கிட்ட வந்தாரு. வந்து என்ன சொன்னாரு? அந்த கொலக்கட்டை வைக்க சொல்லிருக்காரு. அப்பா வந்து கண்ணு கருத்தமா காவலுக்கு போச்சாங்க. ஆமா, நான் சொல்லிட்டு போயிட்டேன். இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? அப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறோம். எல்லாரும் நம்ம காட்டுக்குள்ள காவலுக்கு போறோமோ, காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகம் எல்லாம் இருக்கும். நானும் பயந்தேன். ஆமாமா, சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, காண்டு இருக்குமா? அப்படிதான் இருக்குமா? அப்படி இருக்கும். எங்க போயிட்டு வாங்க, நான் காட்டுக்கு வரல. காண்டி வரல. என்கிட்ட சொன்னாங்க எங்க அப்பா அம்மா எல்லாம். என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் அவங்களோட சேர்ந்து நீ காட்டுக்கு போகாத, அங்க யானை சிங்கம் கரடி புழுத்துருச்சு. சிங்கம் புலி கரடி யானை புலி சிறுத்தை. சிங்கம் கரடி யானை புழுத்துருச்சு. நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரியுது. நல்லா இப்படி சொல்ல நான் பாட்டா சொல்லித்தரேன். பாட்டு பாடு. சிங்கம் புலி கரடி யானை புழுத்திருச்சு. அண்ணே நீங்களும் அப்படிதான் பாடுறீங்க. சிங்கம் புலி கரடி யானை புலி சிறுத்தை. காட்டுக்கு ஆடிக்கிட்டே போயிடும். அதனால இந்த இடத்த மனசுல ஆசை. எப்படி தெரியுமா? கவியே கவிக்குயிலே உன்னை நம்பி வாழுகிறேன். அதுக்கடுத்து வரிதறியல பித்து கொண்டு போய் திரிகிறேன். அதுல இந்த இடத்துல உள்ள மனசுல ஆசை சந்தோஷம். எப்படி தெரியுமா? அபிஷேக நேரத்தில் அம்மானை வரிசைக்கு அடியே கொடுத்து வச்சு என்ன மதுக்கே எடுத்து வச்சு. அபிஷேக நேரத்தில் அம்மானை வரிசைக்கு அடியே கொடுத்து வச்சு என்ன மதுக்கே எடுத்து வச்சு. கண்ணே வா கல்லையே வா அம்மா தாயே வா புண்ணியம். அபிஷேக நேரத்தில் அம்மானை வரிசைக்கு அடியே கொடுத்து வச்சு கண்கூடி போலாடுது நான் வந்ததும் உண்மையில எனக்கு சந்தேகம். என்னமா பொம்பளை உள்ளார பாவாடை கட்டினா என்ன பாவாடை கட்டணும்? உள்பாடை 200 ரூபா இருக்கிறாங்க. நீங்க எடுத்து கொடுக்கறது இல்லையா? அது எடுத்து கொடுத்து அதை வேற வீட்டுல உடனே போட்டு வந்தேன். எங்கடி போட்ட? பெண்கள் பாவாடை கட்டுனா சாமிக்கு ஆகாது. இல்லங்க, நான் வந்து தூக்கத்துல எப்படி படுக்கிறேன் என்னான்டே தெரியாது. அதுக்காக டவுசர் ஓட்டிட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? ஓயாத வேலை. அன்னைக்கு நம்ம ரூம்ல பார்த்தோம். நீங்க சரியில்லை. வர வர பாத்துக்கடி. ஆர்த்தி மாத்தா வந்தா அன்னைக்கு சாப்பாடு வாங்கிட்டு கண்கூடி போலாடுது கண்ணு நீராடினா அதை கேட்டா தருவேண்டாண்டா. ஆடி அம்மா சக்கரக்கட்டு வாசம் வீசோ கட்டணக்கட்டு. ஆடி அம்மா சக்கரக்கட்டு வாசம் வீசோ கட்டணக்கட்டு. அபிஷேக
பாவம் பாவம்லாம் அதெல்லாம் பாவம் கிடையாது. நிலமா இருந்தா உழுவணும். இல்ல ஏய் உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நாங்க ஆடி பாடி வர விரட்டுமே. மாடா இருந்தா புடிச்சு பால் கறக்கணும், காலமாடா இருந்தா புடிச்சு உழுவணும். அது பாவம். புடிச்ச உழுவன் புளிச்சு வேற மேனிலோக அந்த வெள்ளத்துக்கு நீ வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன். கொஞ்சம் போல அடக்க ஒடுக்க இல்லாம இருக்கா. உங்க அத்தாச்சி அப்படி இல்ல, தோந்த மனசா உள்ளவ. உங்களை மாதிரி ஓர வஞ்ச முடிச்சுட்டு பொத்தி வச்சுட்டு தெரியாங்க. தொடர்ந்து வச்சிருந்த அத்தை 4 பேர் இதான் இருக்கு அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. அண்ணன் அண்ணன் கேக்குற படம் வரைக்குமா? அண்ணன் என்ன ஒரு சத்தம் கேக்குது. மகிழ்ச்சி பாட சொல்லியிருக்காங்க. ஆட வச்சிருக்கு.